வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு மே மாத மீனராசி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத மீனராசி பலன். இந்த மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது. இந்த மே மாதம் 2024இல் மீனராசி மக்களுக்கு இந்த மாதம் சற்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே இந்த மாத தொடக்கத்தில் உங்களை நீங்கள் சற்று கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மீனராசி மக்களின் நடத்தையில் கடுமையான மாற்றங்களும் தேவைக்கு ஏற்றபடிய மாற்றங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கவனமும் தேவைப்படுகிறது. நல்லதையோ கெட்டதையோ மற்றவரிடம் சொல்லி உறவை கெடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே உறவுகளிடம் மற்றவர்களிடம் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நன்மையாகும். மேலும் தங்களின் மோசமான உணவு பழக்கங்களை தவிர்ப்பது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நலமாக இருக்கும். இல்லை என்றால் அதனால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை தங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் துன்பத்தில் உழல்வீர்கள். இந்த மாதம் உங்கள் நிதி விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் செலவுகள் மேற்கொண்டு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்க சரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். திருமண வாழ்க்கையில் பரபரப்பும் பிஸியும் டென்ஷனும் அளவுகள் அதிகமாக உயரக்கூடும். இதனால் கவனமாக இருக்கும். காதல் விவகாரங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. தங்களின் சகோதர சகோதரிகளின் உதவியால் உங்களின் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் உடல்நலம் குடும்பச் சூழல் ஓரளவு பாதிக்கும். ஆதரவான குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் மீனராசி மக்கள் தங்கள் முடிவிலிருந்து எவரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட்டு பணிவுடனும் அவருடைய அன்பை பெறுவது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு முக்கியமான செயலாக செயல்பட வேண்டும். தங்களிடம் ஒழுக்கமும் நேர்மையும் இந்த நேரத்தில் அவசியமாகிறது. மீனராசி மக்களுடைய தொழில் பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் பலன் தரும். பணிபுரியும் தொழில் செய்பவர்கள் தங்களின் நல்ல பணிகளுக்கு நல்ல வெகுமதிகள் பெறுவார்கள். சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பை பெற்று நலமுடன் அனைத்து நடவடிக்கைகளும் உதவி பெற்று ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இதனால் மீனராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நிலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது மற்றும் இவருடைய செயலின் விளைவுகள் நன்றாக இருக்கும். வியாழன் கிரகம் வேற 7வது வீடு 9ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் பல வேலைகள் வெற்றிகரமான முடியக்கூடிய சூழலும் அதனால் ஆதாயத்தை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள மூத்தவர்களும் உங்கள் மீது நேர்மறையான பார்வையை வைத்திருப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் வேலை பங்கு மேலும் தொடரும். அதனால் மதிப்பு மரியாதையும் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி மக்களுடைய 6ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் உங்கள் உச்சராசியில் 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். கடின உழைப்புக்கு பிறகு நல்ல வெற்றியை பெறுவீர்கள். வேலையில் நல்ல முயற்சி உடன் வேலை செய்வதால் நல்ல பெயர் பெறுவீர்கள். இதன் காரணமாக மீனராசி மக்கள் ஒரு பெரிய நிதி நன்மைகளை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது. மீனராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் புதன் ராகு போன்ற கிரகங்கள் தங்களது மீன வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்ப்பார்கள். இது வணிக சுயவிவரத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் மற்றும் வேலையை திறம்பட செய்வதில் தாமதம் ஏற்படும். இதனால் மனதில் சோகத்தை வளர்க்கிறது. மனதில் தேவையற்ற கவலைகள் உருவாகி அது உங்களை துன்பப்படுத்தும். குரு பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து 7வது வீட்டை பார்க்கிறார். படிப்படியாக வணிக சிக்கல்களை அவர் நீக்குவார். உங்களுக்கு அதனால் ஆதாயம் கிடைக்கும். அனுபவம் வாய்ந்த மக்களின் உதவியுடன் வணிகத்தை வெற்றிகரமாக செய்வதில் நீங்கள் வெற்றி பெற்று முன்னேறுவீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமான ஆதாய முடிவுகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மீனராசி மக்களுடைய பொருளாதார நிதி பற்றி பார்க்கையில் இந்த மாதாந்திர
சவாலானதாக சில நேரங்கள் இருக்கும். ஒட்டுமொத்த நிதி அதிகரிப்பு நிலைகளை அதிகரிக்க நீங்கள் நல்ல முயற்சி செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் நீடிப்பதால் தொடர் செலவுகள் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டில் சனியின் பார்வை வெளிநாட்டு மூலமான வருமானத்தை உறுதி செய்கிறது உங்களுக்கு. இதனால் பணத்தை மிச்சப்படுத்துவதற்கும் மற்றும் விரும்பிய வெற்றியை பெறுவதற்கு உண்டான சூழலும் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் உச்சம் பெற்ற ராசியில் இருப்பதால் 2ஆம் வீட்டில் தங்கிய அரசு துறை மூலம் பண ஆதாயம் உண்டாகும். அரசு துறையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சுக்கிரனின் அருளால் சகோதர சகோதரிகள் நண்பர்களால் பண ஆதாயம் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். இந்த மாதம் மீனராசி மக்களுடைய செலவுகள் மாறாமல் இருக்கும் மற்றும் வருமான அளவுகள் அதிகரிப்பதில் சற்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அரசு துறையிலிருந்து நிதிநிலை வலுவடையக்கூடிய தன்மையிலும் அது சார்ந்த வாய்ப்புகளும் பணவரவும் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு. மீனராசி மக்களுடைய ஆரோக்கியம் பற்றி நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்கள் ராசியின் அதிபதியான வியாழன் 3ஆம் வீட்டில் அமர்ந்து மீனராசி மக்களிடையே சோம்பலை ஏற்படுத்துவார். நீங்கள் சோம்பலை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாமல் அதை இழக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. ராகு செவ்வாய் புதன் இணைந்து முதல் வீட்டில் அமர்வதால் தங்கள் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும். இது பல்வேறு வகையான உடல்நல கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடியும் அதற்கு உண்டான வித்தை இது விதைத்துவிட்டு செல்லும். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் தங்களுடைய தேக நலத்தை பராமரிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் 2ஆவது வீட்டையோ 6ஆம் வீட்டையோ அல்லது 9ஆம் வீட்டையோ பார்ப்பதால் பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய சூழலை அவரும் தருவார். இதனால் சனி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவுகிறார். அதே நேரத்தில் அவரை வணங்குவது முக்கிய கருவியாக கொண்டு செயல்பட வேண்டிய தன்மை இருக்கிறது உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் கண்வலி, தலைவலி, மன அழுத்தம், உடல்வலி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். யாவும் சரியான நேரத்தில் சிகிச்சை செய்யப்படுவதை உறுதி செய்து தங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கவும். மருந்து மற்றும் மருத்துவனுடைய அவசியத்தை உணர்ந்து தேவையான ஆலோசனை பெற்று நன்மையுடன் வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் பெரிதுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீனராசி மக்களுடைய காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் நடத்தையை சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சில நேரங்களில் சவாலாக இருக்கும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நேர்மையும் காதலின் உண்மையும் உங்களுக்கு தேவை என்பதை கூறுகிறேன். மீனராசி மக்கள் தங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருக்க முடிந்தால் ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் உங்கள் இதயத்தின் மென்மையான உணர்வுகள் கடுமையின் கீழ் நசுக்கப்படலாம். இது உங்கள் காதல் உச்சக்கட்டத்தை அடையும் முன்பே மூழ்கிவிடும், தளர்ந்து விடுவீர்கள். ஆகவே உங்கள் நண்பர்கள், துணைகள் உறுதுணையாக இருப்பார்கள். அவரின் உதவியால் காதல் உறவில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமானவர்களை பற்றி பார்க்கையில் புதன் பகவான் இந்த மாத தொடக்கத்தில் 7ஆவது வீட்டை பாதிக்கிறார். பரஸ்பர பதட்டங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் மனவிட்டு பேச யாவும் சரியாகும். அதற்குண்டான சாத்தியம் மற்றும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை போடாமல் உங்கள் கருத்துக்களை அவர்களுக்கு புரிய வைப்பதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். குடும்பத்தின் சூழ்நிலை மோசமடைகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் அவருடன் கலந்து அவருடைய இச்சை பிரகாரம் செய்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதால் உங்களுடைய தன்மையும் குடும்பமும் நல்லா இருக்கும். இந்த சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளவும் சரியான நேரத்தில் உறவுகளை மீட்டெடுக்கவும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மீனராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள் பார்க்கும்பொழுது குடும்ப வாழ்க்கைக்கு மீனராசி மக்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருக்கும். சூரியன் 2ஆம் வீட்டிலும் இந்த மாதத்தின் முதல் பாதியிலும் சுக்கிரன் கிரகத்துடன் இணைந்து உச்ச நிலையில் இருப்பார். இது உங்கள் குடும்ப சூழ்நிலையை நேர்மறையாக வைத்திருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இணக்கமான சூழ்நிலையை பராமரிக்க குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் பரஸ்பர ஈகோக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நலமுடன் ஒருவருடன் பழகி அன்பாக இருப்பார்கள்.
மேலும் சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார். இதன் காரணமாக ஒருவரின் குறுக்கீடு குடும்ப வாழ்க்கையில் சில பதற்றத்தை அதிகரிக்கும். ஆகவே குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடை தவிர்ப்பது மிகவும் நல்லது. 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் முதல் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து அமர்வார். இதனால் சொத்தில் சரியான முதலீடுகளை செய்வதில் கவனமாக இருங்கள். காரணம் என்னவென்றால் அதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆகவே சொத்து வாங்குவதும் வீடு வாங்கும் சமயத்திலும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இது உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு சச்சரவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கும். செவ்வாயின் செல்வாக்கின் காரணமாக சொத்து வாங்கும் வாய்ப்பை உருவாக்குகிறார் அவர். குடும்ப உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றன. குரு பகவான் 3வது வீட்டில் அமர்ந்து குடும்ப வாழ்க்கையை முழுமையாக கவனித்துக் கொள்வது மிகவும் விரும்பத்தக்க விஷயமாக இருக்கிறது. மேலும் தங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது பாசமாக இருப்பார்கள். இதனால் தங்களுக்கு உரிய உதவிகளை அவர்கள் வழங்குவார்கள். உங்கள் தந்தை மற்றும் குடும்பத்தினுடன் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மீனராசி மக்களுடைய பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்று பார்க்கும்பொழுது ஒரு நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகத்தை தங்க மோதிரத்தில் பதித்து உங்களுடைய விரலில் விழானம் என்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அணியுங்கள், நலமாக இருக்கும். முடியாத பட்சத்தில் மஞ்சள் நிற கைக்குட்டையை உங்களுடன் எப்பொழுதும் வைத்திருங்கள். வெளியில் செல்லும்போது மஞ்சள் ஒரு நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு செல்வது உங்களுக்கு எல்லாம் நன்மையை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே அதற்கு தகுந்தாமல் செயல்படுங்கள். வீட்டில் அன்னையின் கனகதாரா சூத்திரத்தை ஓடவிட்டு கேளுங்கள். முடிந்தவரை கண்மூடி தியானத்தில் கேளுங்கள், யாவும் நலமாகும். அதே நேரத்தில் நாக தெய்வங்களை வணங்கி அவருடைய ஆசியை பெறுங்கள். என ஜென்மத்தில் ராகு பகவான் வனமாக வீட்டிருக்க 7இல் கேதுவும் இருக்கிறார். ஆக இவருடைய துணை உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அவர்களையும் கண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிகார ஆலோசனைகளை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் அமைந்து நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.